செல்லக்கூடிய சின்னஞ்சிறு சிறுவர்கள், பெண்கள், அவர்கள் வாழ்க்கையில் என்னன்னே தெரியாத ஒரு இருட்டு பாதையில் அல்லவா போயிட்டு இருக்கிறாங்க. அந்த குழந்தையை அவர் பக்கத்தில் உட்கார வச்சுட்டு சொல்றாரு, அம்மா நீங்க கோச்சுக்கலன்னா ஒண்ணு, நான் என்கிட்ட இருந்து ₹1 அந்த குழந்தைக்கு கொடுக்கலாமா அப்படின்னு கேட்கிறாரு. நீங்க ஏன் சார் கொடுக்குறீங்க, நீங்க ரயில்ல என் கூட வந்த பயணி தானே? ஒண்ணு இல்லம்மா, நீங்களும் அந்த குழந்தையை யாரோ கொண்டு போய் விடத்தானே போடுறீங்க, என்னால ஆனா ₹1 காசு கொடுக்குறேன்னு கொடுத்துட்டு இவர் சொல்றாரு, நிறைய கொடுக்கணும்னு மனசு இருக்கு, ஆனா எனக்கு அவ்வளவு சம்பாத்தியம் இல்லையே. அதுதான் நண்பர்களே, உண்மையில் கொடுக்க மனதிருக்கக்கூடிய உங்களிடம் பணம் இல்லை, இருந்தால் தூக்கி அப்படியே குழந்தையை கொடுத்துடலாம். அவர் இன்னும் எந்த அளவுக்கு உயர்ந்த நிலைக்கு போகிறார் என்றால், பேசாம இந்த குழந்தைய நம்ம வீட்டுக்கே கூட்டிட்டு போய் நம்மளே வச்சு சாப்பாடு போட்டு படிமான்னு சொல்லலாமே. நல்ல வேளை நம்முடைய தலைமுறை செய்த பாக்கியம், அரசே முன் வந்து பிள்ளைகளை எல்லாரோடைய படிப்பையும் ஏத்துக்கிடுச்சு. சென்ற தலைமுறை பெண்களாக இருந்தால் அவர்களுக்கு கல்வி கிடையாது, அவர்கள் வீட்டில் படித்தவர்கள் இல்லை. அதிலும் பெண்கள் படிப்பதாக இருந்தால் அவர்களுக்கு கல்வி உரிமையே மறுக்கப்பட்ட ஒரு சமூகம். இன்றுதான் அவர்கள் படித்து மேலே வந்திருக்கிறார்கள், வேலைக்கு போறாங்க, எல்லா பெண்களும் படிக்கணுங்கிற எண்ணம் வந்திருக்கு. இந்த கதையினுடைய முடிவில் அந்த பையன் அந்த பிள்ளைகிட்ட கேட்கிறான், உனக்கு எத்தனை வயசு? 10 வயசு.